Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நம்ம இப்ப திருப்பதி ஜங்ஷன்ல இருக்கோங்க. திருப்பதி ஜங்ஷன்ல இருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின்ல தான் பார்க்க போறோம். திருப்பதி ஏழுமலையானையும் பத்மாவதி தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு பெங்களூர் மக்கள் திருப்பதியில இருந்து பெங்களூர் போகக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெயின் தான் இந்த ட்ரெயினுங்க. ட்ரெயின் நம்பர் 22617 திருப்பதி SMVT பெங்களூர் எக்ஸ்பிரஸ். அதுல தான் நீங்க நம்ம டிராவல் ஆகிருக்க போதுங்க. நம்ம ஃபுல் செக்ஷனுமே டிராவல் பண்ண போறோம். திருப்பதியில இருந்து SMVT பெங்களூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். போன வீடியோ பார்த்திருப்பீங்க. நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருப்பதி வரைக்கும் வந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வீடியோ பார்த்திருப்பீங்க. அது பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோ பாத்துருங்க. பெங்களூர் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெயினுங்க. சாமி தரிசனம் முடிச்சுட்டு மதியானம் சாப்பிட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு 3 மணிக்கு ட்ரெயின் ஏறோம்னா நைட் 10 மணிக்கு பெங்களூர் ரீச் பண்ணிடலாம். வீட்டுக்கு தூங்கவே போயிடலாம். அந்த ஒரு சூப்பரான ட்ரெயின் தான் இப்போ நம்ம டிராவல் பண்ணக்கூடிய திருப்பதி SMVT பெங்களூரு எக்ஸ்பிரஸ். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்ரித் பாரத் ஸ்கீம்ல ரீடெவலப்மெண்ட் நடந்துருக்குங்க. பெரிய பெரிய பில்டிங்கா வர போகுதுங்க. 3 ஃப்ளோர் வந்து கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்க போது. அடுத்த ஒரு 1.5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா திருப்பதி ஜங்ஷன்ல வேற லெவல்ல இருக்குங்க. திருப்பதி ஜங்ஷன் அம்ரித் பாரத் ஸ்கீம்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தீங்களா? அதோட இதெல்லாம் பாருங்க, செட்டிங்ஸ் எல்லாம் பாருங்க. ஒரு 3 ஃப்ளோரா வரப்போகுதுங்க. செம்மையா அட்டகாசமா வரப்போகுது இந்த திருப்பதி ஜங்ஷன். பண்ணக்கூடிய 22617 திருப்பதி SMVT பெங்களூர் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 அலாட் பண்ணிருக்காங்க. வாங்க இதுக்கு போயிடலாம். ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. டிராவல் பண்ணக்கூடிய திருப்பதி டு SMVT பெங்களூர் போற எக்ஸ்பிரஸோட லோகோ வந்து விடுறாங்க. வேப் 4 அரக்கோணம் லோகோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 110 லிமிட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பீடு போறக்கூடிய வேப் 4 தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். நமக்கு லோகோ சேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறது மட்டும் டவுட் இருக்கு. ரிவர்சல் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஜோலார்பேட் ஜங்ஷன்ல. அது மட்டும் உங்களுக்கு போய் ஜோலார்பேட்ல போய் அப்டேட் பண்றோம். இருந்து அப்படியே நம்ம கோச் செக்ஷன் பாட்டு போயிடலாங்க. லோகோ வந்து பாத்தீங்கன்னா SLR கோச் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ், லேடிஸ் கோச், அப்புறம் மாற்றுத்திறனாளி கோச், இந்த 3 இருக்கக்கூடிய SLR கோச் ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா 5 அண்டர்சோல் கோச் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படியே பாட்டு போயிடலாம். கோயில இருந்து ஃபர்ஸ்ட் கோச் வந்து பாத்தீங்கன்னா SLR கோச்சுங்க. SLR அப்புறம் பாத்தீங்கன்னா ஒட்டுக்கா 5 அண்டர்சோல் கோச் 5 கொடுத்துருக்காங்க. ஜங்ஷன்ல இருந்து மூவ் வரதுனால இது பாத்தீங்கன்னா அண்டர்சோல் கோச் வந்து ஃப்ரீயா தான் இருக்குங்க. இந்த சீட்லாம் ஃபில் ஆகல, போக ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். 5 அண்டர்சோல் கோச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு C1 கோச் கொடுத்துருக்காங்க. CC அதாவது சேர்க்காரன்னு சொல்லுவாங்களா, அந்த கோச் கொடுத்துருக்காங்க. அவங்கள போய் பார்க்கலாம். கோச்சில் மேக்ஸிமம் சீட்டு ஃபில் ஆகாம காலியாக தான் இருக்குங்க. போக ஃபில் ஆகும் நினைக்கிறோம். ஏசி இன்னும் ஒர்க் ஆகல நினைக்கிறோம், ரன் பண்ணியிருக்காங்க. பார்த்துங்க. அடுத்தது நம்ம டிராவல் பண்ணக்கூடிய சயின்ஸ் சிட்டி கோச் தான் பார்க்க போறோம். அது வந்து தாராளமா கொடுத்துருக்காங்க. D1 ல இருந்து D9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வாங்க அதையும் பார்த்துடலாம்.
ஏழாவது வந்து மாற்றினேன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ட்ராவல் பண்ணக்கூடிய செகண்ட் சீட்டிங்ல பாத்தீங்கன்னா சீட் டைப்ல கொடுத்துருக்காங்க. 3+3 சீட் கொடுத்துருக்காங்க. சீட் டைப்ல பஸ் டைப் கொடுத்துருக்காங்க. குஷன் நல்லா ஒர்க் ஆகுது, நல்லா சூப்பரா இருக்கு உட்காந்து. பண்ணக்கூடிய ட்ரெயினோட ஃபுல் கோச் பொசிஷன் பார்த்தலாங்க. ஃபர்ஸ்ட் லோகோ எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்எல்ஆர் கோச்சுங்க. எஸ்எல்ஆருக்கு அப்புறம் 5 அண்டர்சர்வ் கொடுத்துருக்காங்க. 5 அண்டர்சர்வுக்கு அப்புறம் ஒரு சிசி கோச் ஒண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் சீட்டிங் D1 ல இருந்து D9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா அண்டர்சர்வ் கோச் 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியா ஒரு எஸ்எல்ஆர் கோச்சுங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா செம்மையான இதா இருக்கு போதுங்க. என்னன்னா உங்களுக்கு எல்லாமே செகண்ட் சீட்டிங் டைப் தான் கொடுத்துருக்காங்க. பகல் டைம் டிராவல் இல்லைங்களா, 3 மணிக்கு எடுத்து நைட் 10 மணிக்கு போறதுனால சீட்டிங் டைப் சீட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டிராவல் பண்ண போறது செகண்ட் சீட்டிங்ல D6 தான் டிராவல் பண்ண போறோம். சீட் நம்பர் 85 86. வாங்க உள்ள போய் சீட் பொசிஷன் எப்படி இருக்கு பார்த்தலாம். சீட் இது வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சீட் சின்னதா இருக்குங்க. அந்த அளவு நம்ம பார்த்த அளவு கம்ஃபர்டபுளா இருக்கா தெரியல, ஓரளவு நார்மலா இருக்கு. गाड़ी है नागरकोल कटरा वाला मिलेगा भी पूरा चला गाड़ी बोलेगा एक लड़के सामने बोल दिया बोलना ना वो रहनी गुंडा जा रहा है कल झूठेगा हम सब से बोल गया उसका क्या मानना है कि हम पुराने आदमी अपना ही हम पेट देखेंगे भाई हमको नहीं मिलेगा कैसे काम करना हमारी गाड़ी में ओवर चार्ज हम कर नहीं सकते तुम्हारी वजह से रिश्तेदार आदमी है பணப்பாக்கம் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்காங்க. பக்கல ஜங்ஷனுக்கு 12 கிலோமீட்டர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா சிக்னல் நிறுத்திருக்காங்க. இப்ப ரயில் கிராசிங் இருக்குன்னு பாத்திரலாம். టైం ల్యాప్స్కి సౌండ్తో పని లేదు, చాలా ఎక్కువ టైం కూడా పడుతుంది. జస్ట్ ట్రావెల్ ఒక ప్లేస్ నుంచి ఇంకో ప్లేస్కి వెళ్తున్నప్పుడు ఇక్కడ కొండలు కంటే ఎక్కువ ఉంటాయి కదా, కొంచెం బాగుంటుంది సీనరీ కూడా. అందుకే కానీ ఎక్కడ వదిలేస్తాను இப்போ 3:54 ஆகுதுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான பக்கால ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பக்கால ஜங்ஷனில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ரூட்டை பார்த்துடலாங்க. திருப்பதியில் 3 மணிக்கு எடுக்கிற நம்ம ட்ரெயின் பக்காலா, சித்தூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, குப்பம்,
பங்காரப்பேட் கிருஷ்ணராஜபுரம் வழியா எஸ்எம்விடி பெங்களூரை ரீச் பண்ணுதுங்க. மதியம் 3 மணிக்கு இருக்கிற ட்ரெயின் நைட் 8:55 ரீச் பண்ணுதுங்க. 324 கிலோமீட்டர் 5 மணி நேரம் 5 நிமிஷம் 5 மணி நேரம் 55 நிமிஷம் ரீச் பண்ணி கொடுக்குது இந்த ட்ரெயின். பக்கல ஜங்ஷன்ல இருந்து மூவ் போயிட்டு இருக்கீங்க. அடுத்து நம்ம போகக்கூடியது சித்தூர் ஜங்ஷன். நம்ம கூட நீங்க டிஜிட்டல் டிராவல் பண்ணுங்க. சுப்பு டிராவல் தான். ಸರ್ ಓಕೆ ಸರ್ ಮನೆ ಬಂದರೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಸರ್ ಅಲ್ಲೇ டைம் இப்போ 4:22 நம்ம சித்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் டிலே வந்துருங்க சிக்னல் இல்லாதனால. அடுத்து இங்கிருந்து நம்ம காட்பாடி ஜங்ஷன் தான் போக போகிறோம். நம்ம கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. Rajapura, platform number 4 पर आ रही है. Your attention please. Train number 2.
டைம் இப்போ 4:57 ஆகுதுங்க. நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் டிலேவாக தான் வந்திருக்குங்க. முன்ன 30 நிமிஷம் டிலேவாக இருந்துச்சு, 10 நிமிஷமாக குறைச்சிட்டாங்க. இப்போ இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பற்றி பார்த்துடலாம். இது வந்து திருப்பதி டு எஸ்எம்இடி பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து திரும்ப திருப்பதி வந்துங்க. திருப்பதியிலேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய இன்டர்சிட்டியாக இது ரேக் ஷேரிங் ஆகுதுங்க. கோயம்புத்தூர் டு திருப்பதி, திருப்பதி டு எஸ்எம்இடி பெங்களூர் அப்படி ரேக் ஷேரிங் பண்ணது இந்த இது. இப்போ இந்த இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பற்றி பார்த்துடலாங்க. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட்டிங்கில் 145 ரூபாங்க. சிசி கோச்சில் பார்த்தீங்கன்னா 525 ரூபாங்க. ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணுறதுக்கு 145, 525 வாங்க. அடுத்து நம்ம வந்து ஜோலார்பேட்டை ஜங்ஷன் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 85 கிலோமீட்டருங்க. 1.5 மணி நேரம் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்லாக் டைம் இருக்குது. அதில் வந்து இந்த லேட்டாக டிலேவாக போயிட்டு இருக்கலாம், நம்ம கட் பண்ணிடலாம். ஜோலார்பேட்டையில் லோக்கோ ரிவர்சல் இருக்குன்னு எதிர்பார்த்தேங்க. லோக்கோ ரிவர்சல் இல்லைங்க. இதே அந்த 4 அரக்கோணம் லோக்கோ தான் நம்மளை ஃபுல் ஸ்ட்ரெச்சும் ட்ராவல் பண்ணி கூட்டு போகுது எஸ்எம்இடி பெங்களூர் வரைக்கும். நீங்கள் நம்ம டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்க. நாம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்குங்க. டைம் இப்போ 6:13. 5 நிமிஷம் ஏர்லியே வந்துருச்சுங்க. நம்மளுடைய டிலே அப்புறம் குறைச்சி 5 நிமிஷம் ஏர்லியே வந்துட்டோம். இங்கே ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் நிற்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறது குப்பங்க. குப்பம் வந்து ஆந்திர பிரதேசில் இருக்குங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திர பிரதேஷ் போய் ஆந்திர பிரதேசிலேருந்து அடுத்து வந்து நம்ம பங்கார்பேட்டு போயிட்டு அப்புறம் கிருஷ்ணராஜபுரம் பெங்களூர் ரீச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆந்திராக்குள்ளே போயிட்டு தான் கர்நாடகாவில் போக போகிறோங்க. இங்கிருந்து குப்பம் வந்து ஒரு 40 கிலோமீட்டருங்க. அந்த அடுத்து தான் அங்கே தான் போக போகிறோம். ரொம்ப நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
காட்படியில் கூட்டம்லாம் இறங்கிச்சிங்க. இந்த ஜோலப்படியில் ஃபுல்லாக கூட்டம் ஏறிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீட் ரோட ஆச்சு திரும்ப நம்ம ட்ரெயின். General compartment 22, ஏழு 8 ஆகுதுங்க. நம்ம ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தோட குப்பம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் டிலே வந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம பங்கார்பேட் ஜங்ஷன் போக போகிறோம். அது வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்துருங்க. நம்ம டிராவல் வந்து கொஞ்சம் லைட்டாக இதாக தான் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா க்ரௌடு ஏறுறாங்க இறங்குறாங்க. அடுத்து வந்து நம்ம போக போகிறது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பங்கார்பேட் ஜங்ஷன்.
டைம் இப்போ 8:23 ஒரு 12 நிமிஷம் டிலேவா கிருஷ்ணராஜபுரம் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். கிரௌடு பூரா மேக்ஸிமம் கிரௌடு எல்லாமே இங்க இறங்கிருக்கீங்க. கிரௌட பார்த்துருப்பீங்க. மும்பைல கல்யாண் ஜங்ஷன், பூனே ஜங்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரௌட் இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம கிரௌடா இருக்குங்க. அடுத்து நம்ம போகக்கூடியது பாத்தீங்கன்னா SMBT பெங்களூர் தாங்க. இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். ஆனா ஸ்லாக் டைம் இருக்கு. அவங்க டிலே குறைச்சி நம்ம ஆன் டைம் முன்னாடியே ஏர்லியாவே போய் சேர்ந்துடலாம். ரயிலுமே கலியாச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஒரு 10 பேர் தான் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா SMBT பெங்களூர் வந்து அவுட்டர் ஸ்டேஷனுங்க. இது வந்து முன்னாடியே இறங்கிக்கலாம். இங்க இருந்தா உங்களுக்கு பஸ், ஆட்டோ கனெக்டிவிட்டி எல்லாம் கிடைக்கும். மெட்ரோ ட்ரெயின் கூட கிடைக்கும். அதனால இங்கே இறங்கிட்டாங்கன்னா மக்கள் உங்க வீட்டுக்கு போறது வசதியா இருக்கும். அதனால இந்த கிருஷ்ணராஜபுரம் ஜங்ஷன்லயே இறங்கிக்கிறாங்க. டைம் இப்ப 8:40 ஒரு 5 நிமிஷம் ஏர்லியாவே நம்ம இந்த ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். SMBT பெங்களூரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க. நீட் அண்ட் கிளீனா மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுபோக பாத்தீங்கன்னா இதுதான் இந்தியாவிலேயே முதல்ல ஏர்போர்ட் தரத்துல கட்டப்பட்ட ஒரு ஸ்டேஷனுங்க. அதாவது நம்ம விமானங்கள்லாம் போகக்கூடிய ஸ்டேஷன் எப்படி ஏர் கண்டிஷன் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி ஏசி போட்டு ஃபுல்லா ரெடி பண்ண ஸ்டேஷன் முதல் ஸ்டேஷனை இந்தியாவிலேயே இந்த பெங்களூர்ல இருக்கிற SMBT ஸ்டேஷன் தாங்க. வாங்க இது என்கார்ட் நம்ம இங்க போட போறதில்ல. வெளியே போய் இந்த ஸ்டேஷனை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வெளியே போய் என்கார்ட் போடலாம். ஆனா பாத்தீங்க பெங்களூர் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த ட்ரெயினுங்க.
சாமி தரிசனம் பண்ணிட்டு மதியம் 3 மணிக்கு ஏறணும்னா ஒரு 8:55 9 மணிக்கெல்லாம் நம்ம ஊரை ரீச் பண்ணி நைட்டு தூங்க வீட்டுக்கே போயிடலாம். ஒரே நாள்ல திருப்பதி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வர்றதுக்கான சூப்பரான ட்ரெயின் தான் இந்த ட்ரெயினுங்க. மேற்கொண்டு இந்த இதை நம்ம ஸ்டேஷனை ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம வெளியே போய் நைட் கார்டு போட்டுக்கலாம். ಗಾಡಿ ಸಂಖ್ಯೆ 0 ತೀವ್ರ ವಿಷಾದವಿದೆ. ವಿಶ್ವೇಶ್ವರಯ್ಯ ಚಂದನೂರು ಚೆನ್ನೈ ಸೆಂಟ್ರಲ್ SMET பெங்களூரு ஸ்டேஷன் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. செம்மையா இருக்கு இல்லைங்க, ஏர்போர்ட் மாதிரி. நாங்கள் அப்படிதான் பிரமிப்பா பார்த்தோம். நம்ம வந்த ட்ரெயின் திருப்பதியில இருந்து SMET பெங்களூரு 324 கிலோமீட்டருங்க. 7 ஹால்ட்டோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா வெறும் 145 ரூபால சூப்பர் ஜர்னியா இருக்குங்க. திருப்பதி இங்க பெங்களூர் மக்கள் திருப்பதி போறதும் திருப்பதி மக்கள் பெங்களூர் போறதுக்கும் சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷனா இது இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நமக்கு இந்த வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்தோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல் vlog.